வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் 2 ரெசிபி செய்ய போகிறேன். ஒரு ரெசிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளரிக்காய் சட்னி. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, 1 கப் வெள்ளரிக்காயை நான் பீசஸாக எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 கப் கேரட், அப்புறம் வந்து ஒரு தக்காளியை நான் வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நான் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெப்பர் தூள், தென் சால்ட்டு. இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. தென் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 கப் கேரட் சேர்த்திக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சட்னிக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சில்லி தூளும் நான் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கேரட்டும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. நான் கேரட் வேகிறதுக்காக என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் சேர்த்திருந்தேன். இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 கப் குக்கும்பர் சேர்த்துறேன். ஆக்சுவலாக வந்து நான் குக்கும்பர் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி நான் ஹீட்டில் வந்து வதக்க மாட்டேன், டைரெக்டாகவே வந்து மிக்சியில் வந்து சேர்த்திடுவேன். பட் இது வந்து பேண்டமிக் டைம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து லைட்டாக ஹீட் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குக்கும்பர் வந்து ஸ்லைஸ் பண்ணி கேரட் தக்காளி வதங்கின இந்த இது கூடவே வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து வதங்கினதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நான் லைட்டாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கூல் பண்ண வந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கடலையை வந்து அரைச்சி எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் 1 by 1 இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நம்ம தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தென் வந்து நமக்கு வந்து வெள்ளரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து செகண்ட் ரெசிபி வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பாசிப்பயிறு தோசை செய்ய போகிறேன். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டில் நான் பாசிப்பயிறு எடுத்துக்குவேன்னா 1 கப் பாசிப்பயிருக்கு 1 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்குவேன். தென் 2 ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துக்குவேன். 1 ஸ்பூன் வந்து மேத்தி போடுவேன். இது ரெண்டுமே வந்து ஆப்ஷனல். இதை 4மே வந்து நான் நைட்டே ஊற வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கிரைண்டரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்குவேன். ஸோ பாருங்கள், ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து சால்ட் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். தென் வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆனியன் நல்லா சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து கேரட்ஸ் அதே மாதிரி சாப் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஜீரகம் இதெல்லாம் தாளித்து அதுக்கப்புறமா ஆனியனை நல்லா வதக்கி கேரட் நல்லா வதக்கி இதில் கொட்டி அப்படியே யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரெக்டாகவே பெருங்காயமும் ஜீரகமும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நான் பெருங்காயம் சேர்த்திக்கிறேன். இந்த பாசிப்பயிர் வந்து முளைக்கட்டி அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கும்போது யூஸ் பண்ணினா வந்து இன்னும் பாசிப்பயிரோட பெனிஃபிட் ஜாஸ்தி தான். பட் நான் இந்த டைம் வந்து எனக்கு டைம் இல்லை முளை கட்டுறதுக்கு. ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்து பாசிப்பயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து தோசை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்க கூட சொல்ல மறந்துட்டேன், நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா கலக்கிக்கலாம்.
இப்போ வந்து நான் பாசிப்பயிறு தோசை போடுறேன். இதை எப்படி போடுறேங்கிறத நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கல் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா என்ன சைஸ் வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் திக்காக போடுறேன். இப்போ தின்னா வேணும்னா நம்ம தின்னாமல் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கீ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இது வந்து பாசிப்பயிறு தோசைங்கிறதுனால இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ரோட்டீன் பாடி அப்சர்வ் பண்ணணும்னா லிட்டில் பிட் கீ சேர்த்திக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லிட்டில் பிட் கீ சேர்க்குறேன். இப்போ நான் தோசை திருப்பி போடுறேன். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்க இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் தோசையை வந்து பாசிப்பயிறு தோசையை வந்து தின்னா எப்படி போடுறேன் அப்படிங்கிறது பாருங்க. கீ விட்டுக்கிறேன். தோசை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பருப்பு தோசைங்கிறதுனால கொஞ்சம் வேகறதுக்கு வந்து நம்ம டைம் விடணும். தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோட பாசிப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சட்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கும்பர் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய குக்கும்பர் சட்னியை வந்து நான் போட்டு சாப்பிட போகிறேன். ஸோ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மஷ்ரூம் வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் மஷ்ரூம் கூட வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் உப்பு, தென் மிளகு, தென் வந்து லிட்டில் பிட் வந்து சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாசிப்பயிறு தோசையும் குக்கும்பர் சட்னியும் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.